மதுரையில் 4 கிராமங்களில் உள்ள கல்குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் கல்லணை, அச்சங்குளம், தூம்பக்குளம், புதூர், நெடுங்குளம், உலகாணி ஊராட்சியில் செயல்படக்கூடிய கல்குவாரிகள் அரசு புறம்போக்கு நிலங்கள், ஆற்றுக்கண்மாய் நீர்நிலைகள், பஞ்சமி நிலங்கள், நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை சட்டவிரோதமா ஆக்கிரமிப்பு செய்தும் அனுமதியின்றி கற்களை வெட்டி எடுத்தும் அரசுக்கு பல கோடி மதிப்புல வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறி அந்த கிராம மக்கள் கல்குவாரிக்கு எதிராக 100 நாட்களுக்கு மேலா போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில அக்கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கல்லணை உள்ளிட்ட 4 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கல்குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்யணும்னு தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட நிலத்தை மிரட்டி அபகரித்து கல்குவாரிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், கல்குவாரிகள், நில ஒப்படை, கோவில் மற்றும் நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள்ல சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகள், அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தி இருக்கிற நிலங்களை திரும்ப பெற்று தர கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக வருகை தந்திருக்காங்க. அப்ப திடீர்னு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இப்ப நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அதனைத் தொடர்ந்து கிராமத்தினரோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில கலைந்து செல்லாமல் நீண்ட நேரமா போராட்டத்தை தொடர்ந்தே வந்திருக்காங்க. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கிராமத்தினர், காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியிருக்காங்க. அப்போது மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில பேச்சுவார்த்தை நடந்ததால கிராமத்தினர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் குறித்து ஆய்வு செய்து உரிய அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதா மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார்.